நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். விஸ்வா, இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் இன்னொரு பார்வையும் சொல்றாங்க. பணி நிரந்தரம்னு அவங்க போராடுறத பணி நிரந்தரங்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பணி நிரந்தரம் செய்யறது அப்போ அவர்களே மீண்டும் மீண்டும் அதே பணியில் செய்யறதுக்கு நீங்க தூண்டுறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அந்த கருத்தை சொல்றாரு, பணி நிரந்தரம் என்பது எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு. உங்கள் பார்வை? விசிக தலைவர் திருமாவளவன் போன்ற கற்றறிந்தவர்கள் எல்லாம் இப்படி பேசுறது மிகவும் வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஒருவரை நிரந்தர பணியாளராக ஆக்குவது என்பது அவரது 58 வயது வரையிலும் அவர் நிரந்தர பணியாளராக ஆக்குவதை தவிர அவருடைய குழந்தை, அவருடைய பேர குழந்தை, அந்த பேர குழந்தையினுடைய பேர குழந்தை வரையிலும் நிரந்தரமாக பணியில் அமர்த்துவது என்று ஆகாது. ஏனென்றால் இப்பொழுது இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும்தான் அரசு வேலை கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒருவர் ஒரு அரசு பணியில் இருந்து விட்டு 58 வயதுல ஒரு ஓய்வு பெற்று விட்டு வெளியில போயிட்டாருன்னா அவர் குடும்பத்துக்கு யாருக்கும் வேலை கிடைக்காது. அவர்கள் தகுதியாகவோ அந்த கல்வியே இல்லாத அரசு நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பு கல்வியையோ அவர்கள் முடித்திரு அந்த தேர்வு பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்கள் பணியில் சேர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் அவருடைய 58 வயதில் ஒரு அரசு பணியில் சேர்ந்த தூய்மை பணியாளர் அவர் தனது 58 வயது வரையிலும் அவர் நிரந்தர பணியாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக தூய்மை பணியாளர்கள் வைக்கிறாங்க. ஆனால் அதை நீங்க ஏதோ ஒரு வார்த்தை விளையாட்டுகளை வைத்துக் கொண்டு அவர் நிரந்தரமாக அவர்கள் அதே பணியில் இருக்க வேண்டுமா என்று கேட்பதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வார்த்தை விளையாட்டுகளே தவிர அது அந்த மக்களுக்கான தீர்வாக ஆகாது. சரி, அப்படியே நம்ம அவர்களை அந்த பணியிலிருந்து நீங்கள் வேறு பணிகளுக்கு மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய வாரிசுகள், எடுத்துக்காட்டாக அவருடைய எனக்கு தெரிந்த ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவர் தன்னுடைய குழந்தையை நல்ல கல்லூரியில் படிக்க வைத்து இப்ப அவர் வேறு வேலைக்கு சென்று அது வேறு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் அந்த தொழிலுக்கு வரல, அவங்க வீட்டுல யாருமே வரல. ஆனால் அந்த குழந்தையை அவர் திருமணம் செய்து அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொடுப்பதற்காக அவர் கடன் பட்டிருக்காரு. இப்போ அவர் தற்பொழுது ஒரு தூய்மை பணியாளர் வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்காரு. வீடெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ அந்த கடனை அடைப்பதற்கு அவர் உழைத்தாக வேண்டும். காலையில இருந்து மதியம் வரைக்கும் உழைத்தாக வேண்டும். காலையில ஒரு நேரம் சொல்றாங்கன்னா 6 மணிக்கு ஒரு நாள் வர சொல்றாங்களாம். அப்புறம் ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வர சொல்றாங்க. அரை மணி நேரம் தாமதமாக போனா அன்றைய சம்பளத்தை பிடித்தம் செய்யறாங்க. அவர்களுக்கு கையுறை கொடுக்கப்படுவதில்லை, மருத்துவ உதவி இல்லை. ஒருவேளை நீங்க மதியம் திரும்ப போகும்போது நீங்க கையெழுத்து போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட போனா அன்னைக்கு திரும்பவும் சம்பள பிடித்தம் நடக்கப்படுகிறது எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர்கிட்ட பணிபுரியிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. அப்போ இப்போ அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமான ஒரு அரசு பணியாளராக இருந்தால் இது போன்ற சிக்கல்கள் அவங்களுக்கு வராது அப்படிங்கறத அவங்க கேட்கிறாங்க. இப்ப அந்த அம்மாவை நீங்க அவங்களுடைய வாரிசுகள்லாம் வேறு தொழில் திருமாவளவன் ஐயா சொன்னதை போல வேறு பணிகளுக்கு போயிட்டாங்க, முன்னேற்றமான பணிகளுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அம்மா இன்னும் 58 வயது வரையிலும் அவர் அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அந்த பணியில வாழ்ந்துதான் ஆகணும். அவர் தனக்கான உணவை தனக்கான வாழ்க்கையை தேடிதான் ஆகணும். அந்த அம்மாவை போல 1 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள். இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் எல்லாம் உடனே எப்படி மாற்று வேலை அவர்களுக்கு கொடுக்க முடியும்? அதற்கான செயல் திட்டம் என்ன தொல் திருமாவளவன் ஐயா வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு கேட்க தோணுது. எனவே நிரந்தர பணியாளர் என்பதற்கும் நிரந்தரமாக அந்த மக்கள் அதே பணியில் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடா பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு அரசியல் வார்த்தை விளையாட்டா தான் போகுதே தவிர நடைமுறையில் அவர்களுக்கான தீர்வை நோக்கி இது போன்ற சொல்லாடல்கள், இது போன்ற ஆதரவுகள் எல்லாம் செல்வதாக தெரியவில்லை. மேலும் பணி நிரந்தரம் என்பது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே இல்லை, பல இடங்களில் ஒப்பந்த பணியாளர் இருக்காங்க, பல துறைகள் இருக்காங்க. அப்ப இவங்க என்ன இது போன்ற கோரிக்கைகள் வந்தால் அவர்களும் நாளைக்கு கேட்டுருவாங்களோ ஒரு அச்சமாக கூட அரசுக்கு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. அதற்கு ஆதரவு தரும் விதமாக தொல் திருமாவளவன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிரந்தர ஒரு தற்போது பணிபுரியக்கூடியவருக்கு நிரந்தர பணி என்பது 58 வயது வரையிலான அரசு பணி என்பதுதான் நிரந்தர பணியை தவிர அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்ததியாக அவர்கள் நிரந்தரமாக இதே தொழில் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான பொருள் அது அல்ல என்பது அனைவருக்குமே. நன்றி விஸ்வா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு உழைப்போர் உரிமை இயக்கத்தை சேர்ந்த தினகரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்க சென்னையில ஒரு போராட்டத்தை நடத்தினீங்க. 13ஆம் தேதி கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அதைத் தொடர்ந்து கோவை, இன்றைக்கு மதுரையில காலையிலிருந்து போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு சுமூக முடிவு எட்டப்படலை. அங்கிருந்து பேசின தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையும் அச்சுறுத்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட நீங்க சென்னையில் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தீங்களோ அதைத்தான் அங்கேயும் வைக்கிறாங்க. இப்ப தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை இந்த அரசு அலட்சியம் காட்டுகிறார். தூய்மை பணியாளருடைய போராட்டத்தையும் கோரிக்கையும் கண்டு தூய்மை பணியாளர்களான கோரிக்கையில அவங்களோட என்ன பணி நிரந்தரம் அவுட் சோர்சிங் இருக்கு.
அதை தாண்டி வந்து 2 நாள் சம்பள பிடித்தம் அப்படின்ற விஷயம். இந்த விஷயங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து 66/67/2025 வழக்கு தொழில் தீர்ப்பாக. இப்ப எங்களோட நாங்க என்ன சொல்றோம், இந்த வழக்கு விஷயமே பணிபுரிகிற விஷயங்களும் எங்களை வந்து கேஸ்ல பாத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா எங்களை வந்து 31/2025 எந்த நிலைமையில இருந்துட்டு அந்த நிலைமையில கொண்டு போய் வைக்கணும்னு கேட்கிறேன். நான் 1/7/2025 பணிபெருப்பு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படின்னா தொழில் தீர்ப்பு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தொழிலாளர்களோட ஏதாவது மாற்றம் வேலைகளுக்கு அனுப்பணும்னா எந்த நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும், அந்த நீதிமன்றத்துல வந்து உரிய அனுமதி சட்டப்படியான அனுமதி பெற்று தான் வந்து உங்களை வந்து பணி வேற எதுவும் பண்றதுன்றத பண்ண முடியும். பேராட்சி செய்யல, அதை சட்டவிரோதமா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதான் யதார்த்தம். சட்டவிரோதத்துக்கு அந்த சட்டவிரோதம் விலக்களிக்கப்பட்டு நீங்க முறைப்பட்டு நீங்க என்ன நாங்க பணிபுரிகிற வழக்குகளையும் ரோட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து மதுரையில போய் தினகரன், உங்களோட தொலைபேசி இணைப்பு சரியா கிடைக்கல. உங்களுடைய ஏற்கனவே வைத்த குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற பொழுது சென்னையில் மாநகராட்சிக்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய பொழுது முதல்ல போராட்டத்தை கைவிடுங்க, அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு தூய்மை பணியாளர்களை அரசு நிர்வாகத்தின் சார்பாக அல்லது அமைச்சர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பேசிய போது வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. அதைத்தான் இப்போது மதுரையிலும் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் முதல்ல பேச்சுவார்த்தையை கைவிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் இங்கே போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு அவர்களை வந்து அச்சுறுத்துகிறாங்க, இங்கே இந்த இடத்துல அனுமதி கொடுக்க முடியாது என்றெல்லாம் அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ சென்னையில் நடந்ததை போலத்தான் மதுரையிலையும் காவல்துறையும் அரசனுடைய போக்கும் என்பது அமைந்திருக்கிறத அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய கருத்துக்கள் வாயிலாக பார்க்க முடிகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். புதிதாக அறிவித்திருக்கிற 5 அறிவிப்பு என்பது கூடுதலாக இருக்கட்டும், வரவேற்கக்கூடியது. ஆனால் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி, அவர்கள் புதிதாக நீங்கள் சலுகையை கொடுப்பதை வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் கேட்டது ஒன்று, நீங்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது. முதலில் கேட்டதை கொடுங்கள், கிடைத்ததை உறுதி செய்யுங்க, புதிதாக எங்களுக்கு செய்கிறது அப்புறம் இருக்கட்டும் என்பதுதான் தூய்மை பணியாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரசு இதற்கு செவிசாய்க்குமா? காத்திருப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.